பிரைடல் பிளவுஸஸா மேம்? இது டாப்பா இல்ல பிளவுஸ்? இல்ல மேம், பிளவுஸ் தான் மேம். இது வந்து பேக்குக்கு வந்து பண்ணிருக்கேன் மேம். ஓகே. பேக் சைடுல வச்சுக்கலாம் அப்படினு. இந்த லாரல்ஸ் ரொம்ப சூப்பரா இருக்கு மேம். ஓகே மேம், थैंक यू மேம். ரொம்ப அழகா இருக்கு. அண்ட் கட் பீட்ஸ்ல கொடுத்த ஃப்ளவர்ஸ் வந்து ரொம்ப டைட்டா இருக்கு. பாத்தீங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் லோட விட அடுத்தடுத்து லோட் எல்லாமே டைட்டா இருக்கு. அண்ட் ஃபர்ஸ்ட் ஒன் த்ரெட் ஒர்க் லூஸா இருந்துச்சுல மேம், பட் இந்த த்ரெட் ஒர்க் பாருங்க ரொம்ப மொட்டு மாதிரி அழகா இருக்கு மேம். ஓகே மேம். எக்ஸலென்ட்டா இருக்கு மேம். थैंक यू மேம். மெயினா நெட்வொர்க்ல வந்து பாத்துட்டீங்கன்னா சில பேர் ஒர்க் பண்ணும்போது சுருக்கமா ஆயிரும் இல்லைங்களா மேம், ஃப்ரேமை விட்டு கழட்டும் போது. ஆனா நீங்க பண்ண ஒர்க்ல சுருக்கமே இல்லாம நெட்டுமே ரொம்ப டைட்டா நீங்க ஒர்க் பண்ணிருக்கீங்க மேம். थैंक यू மேம். ஓகே. இது போக ஏதாவது கரண்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க? கரண்டா ஒர்க் பண்ணது அங்க இருக்கு மேம். இந்த ஒர்க் இப்ப கரண்டா ஒர்க் பண்ணி? ஆமா மேம், இதான் மேம் கரண்டா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு மேம். थैंक यू மேம். மேம் இது வந்துட்டு கிராண்டா வந்து பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க மேம் கஸ்டமர். கிராண்ட்னாலே நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டோன்ஸ் தானே மேம் அதுக்கு வந்து ஆஃப்டா இருக்கும். அதனால வந்து ஜர்கான் ஸ்டோன்ஸ் வந்து நிறைய வாங்கி வச்சுட்டு ஜர்கான் ஸ்டோன்ஸ்லேயே ஒர்க் பண்ணியிருக்கேன் மேம். இந்த டிசைன்ஸ் எல்லாம் நிறைய கஸ்டமருக்கு பிடிக்கும். ஏன்னா இது பார்க்க ரொம்ப தெளிவா இருக்கு. ஆனா இந்த டிசைன்ஸ் எல்லாமே மேக்ஸிமம், அதாவது இதுல இருந்து இன்னும் கிராண்டாவே நீங்க போனாலும் மேக்ஸிமம் 10,000க்கு மேல நம்மளால சேல் பண்ண முடியாது. இன்ட்ரிகேட்டட் டிசைன்ஸ்னு போனீங்கன்னா மட்டும்தான் அதோட பட்ஜெட் 25Kக்கு மேல போகும். பாக்குறதுக்கு ரொம்ப கிளம்சியா இருக்கு அப்படி சொல்ற கஸ்டமருக்கு இதை சஜஸ்ட் பண்ணாதீங்க. ஓகே மேம். ரொம்ப கிராண்டா இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு ரொம்ப பட்ஜெட் வந்து எனக்கு 20Kக்கு மேல இருக்கணும் அண்ட் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கணும்னு சொல்ற கஸ்டமருக்கு தான் இன்ட்ரிகேட்டோட வேல்யூ புரியும். ஸோ வேல்யூ புரியாத கஸ்டமருக்கு நீங்க எவ்வளவு கொடுத்தாலும் அது வேல்யூ இருக்காது. ஓகேவா மேம்? ஸோ எனக்கு வந்து பார்க்க நீட்டா இருக்கணும்னு சொல்றவங்களுக்கு ஜென்ரல் ஆரி டிசைன்ஸும், எனக்கு பட்ஜெட் அதிகமானா பரவாயில்ல அப்படி சொல்றவங்களுக்கு ரொம்ப யூனிக்கா இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இன்ட்ரிகேட்டட் டிசைன்ஸ் தான் சஜஸ்ட் பண்ணும். ஓகேவா மேம்? ஸோ 2 டிஃப்ரெண்ட் கஸ்டமர்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு ஏத்த மாதிரி நீங்க போனாதான் எல்லா ஆர்டர்ஸும் எடுக்க முடியும். ஓகேவா மேம்? அண்ட் இது ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. थैंक यू so much மேம். அண்ட் இன் கேஸ் இந்த இதே மாதிரி நீங்க டிசைன்ஸ் பண்றீங்கன்னா நம்மளோட பிளவுஸ் ஃபேஷன் ஷோ இருக்குல்ல, அதுல கூட இன்ட்ரிகேட்டட் டிசைன்ஸ் தான் எல்லாரும் பண்றாங்க. நீங்க தாராளமா இத வந்து ஒரு ஐடியாலஜி எடுத்துக்கலாம். ஓகே மேம்? ஸ்டோன் ஒர்க் அண்ட் சிம்பிள் ஸ்டோன் ஒர்க், சோ எல்லாமே செம்மையா இருக்கு. வாங்கப்பா மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஆக்சுவலிமா ஃபர்ஸ்ட் நான் சொல்லணும்னா இவங்க ரொம்ப ரொம்ப பயந்தாங்க. கிளாஸோட ஸ்டார்டிங்ல நிறைய கொஷின்ஸ் கேட்டுட்டே இருப்பாங்க. ஸோ ஏன் இவங்க இவ்வளோ கொஷின்ஸ் கேட்குறாங்க, நம்ம நார்மலாக இருக்கிறது தானே, இது ஏன் இவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக எடுத்துக்கிறாங்க, கஷ்டமாக நினைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. போக 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 எல்லா ஒர்க்ஸுமே அவங்க பிக்கப் பண்ணாங்க. தென் ஃபைனலாக கோர்ஸும் எப்போ போல் நல்லபடியாக எல்லா ஸ்டூடெண்ட் மாதிரியும் கம்ப்ளீட்டும் பண்ணாங்கப்பா. ஒன்ஸ் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சோன்னே இவங்க தான் அகாடமிக்கு வந்து ஒர்க் வேணும் அப்படி சொல்லி கேட்டிருந்தாங்க. அண்ட் அப்போ வந்து நிறையா ஸ்டாஃப்ஸ் இருந்தாங்க எங்களுக்கு. இருந்தாலும் சரி கேட்குறாங்க, இல்லை மேம் இருக்காங்க அப்படின்னு டீம் சொல்லிட்டாங்க. இருந்தும் இல்லை எனக்கு ஒர்க் வேணும் ஒர்க் வேணும் ஒர்க் வேணும்னு சொல்லிட்டே இருந்தாங்க. ஸோ ஒன்ஸ் சரி ஒர்க் வேணும்னு இன்ட்ரெஸ்டடாக எத்தனை பேர் இருப்பாங்க, கண்டிப்பாக இந்த இன்ட்ரெஸ்ட் யாருக்கு வராதுன்னு ஒரு ஒர்க் தான் கொடுத்து ட்ரை பண்ணோம். இப்போ அகாடமியோட மெயின் ஸ்டாஃபே அவங்க தான். ஸோ எப்போவுமே எல்லா ஸ்டாஃபோட டிஸ்கஷன் பண்ணுவோம் நாங்கள் ஒரு வேலை செய்கிறோன்னா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து டீம் அவங்கக்கிட்ட டிஸ்கஷன் பண்ணிட்டு தான் ஒர்க்கே ஸ்டார்ட் ஆகிற அளவுக்கு அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களோட கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்காங்கப்பா. ஸோ நான் தான் அவங்க எல்லாத்துக்குமே நன்றி சொல்லணும். ஸோ எங்களோட ட்ரெண்டிவேர் அகாடமி இந்த அளவுக்கு ரன் பண்ணுறோன்னா இதில் இருக்கிற ஒவ்வொருத்தருமே எங்களுக்கு முக்கியம். ஸோ அதில் ஒரு முக்கியமான ஒரு ஆளை எங்களுக்கு நீங்கள் வந்து கொடுத்துருக்கீங்க. அதுக்கு நாங்கள் வந்து என்றைக்குமே வந்து கடமைப்பட்டிருக்கோம். அண்ட் இது வந்து பெஸ்ட் ஸ்டூடெண்ட் அவார்ட் வந்து நாங்கள் அஸ்வினி மேம்க்கு கொடுக்க ஆசைப்படுறோம். நான் கொடுக்கறத விட ஒரு நல்ல ஒரு பொண்ணை நீங்கள் வந்து எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. ஸோ அதுக்கு நீங்களும் அம்மாவும் அண்ட் அஸ்வினி மேம்க்கு எப்போவுமே சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. இவங்க தானே. ஸோ எவ்ரி டைம் சிஸ்டர் நீங்கள் வந்து ரொம்ப இது பண்ணியிருக்கீங்க. வீட்டில் இருக்கோம் நம்ம, வீட்டில் இப்போ நானே வீட்டில் இருந்து தான் இந்த ஒர்க் ஸ்டார்ட் பண்ணேன். பட் வீட்டில் இருக்கிறவங்கனால எல்லாம் பண்ண முடியாது. நம்ம கூட நம்மளுக்கு சப்போர்ட்டுக்கு யாராவது ஒருத்தங்க வேணும். ஸோ எதர் ஃப்ரெண்டாக இருக்கலாம், இல்லை கூட பிறந்தவங்களா இருக்கலாம், இல்லை அம்மா அப்பாவாக இருக்கலாம். ஆனால் ஒருத்தர் சப்போர்ட் இல்லாமல் நானாக வந்தேன் அப்படின்னு யாருமே வரவே முடியாது. ஸோ அஸ்வினி மேம் வீட்டில் இருந்துட்டு சொல்லுவாங்க, மேம் சிஸ்டர் வந்து கடைக்கு போயிருக்காங்க, துணி வாங்கிட்டு வரணும், சிஸ்டர் மெட்டீரியல் வாங்கிட்டு வரணும். ஸோ எவ்ரி டைம் வந்து அஸ்வினி மேமோட காலில் நான் அம்மா அப்பாவை விட சிஸ்டர் சிஸ்டர் சிஸ்டரை தான் வந்து கேட்டிருக்கேன். ஸோ அதனால் வந்து நீங்கள் இல்லைன்னா கண்டிப்பாக அஸ்வினி மேம் மாதிரி ஒரு பெஸ்ட்டான ஒரு பர்சனை எங்கள் அகாடமிக்கு நீங்கள் கொடுத்துருக்கவே முடியாது. நிறைய பேர் அஸ்வினி மேமோட ஒர்க் வந்து இன்ஸ்பயராக எடுத்துகிட்டு இருக்காங்க, மேம் மாதிரி ஒர்க் பண்ணணும்னு. ஸோ மேமுக்கு பின்னாடி இருக்கிறது நீங்கள் மட்டும்தான். ஸோ உங்களை யாருக்குமே தெரியாது, உங்களை தெரிய வைக்கிறதுக்கு தான் நான் வந்திருக்கேன். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றிப்பா. இது நீங்கள் அஸ்வினி மேமுக்கு உங்கள் கையால் கொடுக்கணும்னு தான் நான் ஆசைப்படுறேன்.
இப்போ வந்து ஆன்லைன்ல கிளாஸஸ் படிச்சீங்கல்ல மேம், ஸோ இந்த கிளாஸஸ் உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சா? இதுல இருந்து இன்கம்ஸ் வந்து உங்களுக்கு கிடைச்சதா? ஆமா மேம், இன்கம் வந்து ரொம்ப கிடைச்சிருக்கு மேம். ஓகே. நானே ஐ திங்க் ஸோ 60K வந்துட்டு இந்த ஆரி ஒர்க் மூலியமாவே வந்து சம்பாரிச்சிருக்கேன் மேம். 60,000. ஆமா மேம், 60,000. ஓகே மேம், இப்போ உங்களுக்கு வந்து ஆன்லைன்ல தான் ஆர்டர்ஸ் கிடைக்குதா இல்ல டைரக்டாவே உங்களுக்கு வந்து ஆர்டர்ஸ் கிடைக்குதா? எனக்கு வந்துட்டு டைரக்டாக தான் மேம் கிடைக்குது. அதுக்கப்புறம் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லாம் வந்து வைப்பேன் மேம் நான் போட்ட ஆரி ஒர்க்கை. அதில் பார்த்துட்டு வந்து கஸ்டமர் வந்து கொடுப்பாங்க மேம். ஓகே. இப்போ வந்து ரொம்ப கிராமத்துல இருக்கிற மாதிரி இருக்கு. அப்ப பக்கத்துல இருக்கிறவங்கள ஆரி ஒர்க் போடுறாங்களா? போடுறாங்க மேம், ஒருத்தர் 2 பேர் போடுறாங்க மேம். மற்றபடி வந்து இந்த ஸ்டேட்டஸ்லாம் வைக்கிறதுனால வெளியூர்ல வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் இருக்காங்க மேம், அவங்க வந்து கொடுக்குறாங்க மேம். ஓகே. ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க மேம். ஃபேமிலி மெம்பர்ஸ் தாண்டி வெளியில இருந்தும் வருது மேம். ஓகே. இப்போ ஸ்டார்டிங்ல வந்து ஸ்பீடுக்கெல்லாம் கஷ்டப்பட்டிருப்பீங்கல்ல, இப்போ ஸ்பீட் எல்லாம் ஒரு அளவுக்கு இருக்கு. இப்போலாம் ஃப்ளோவா போட்டுட்டு இருக்கேன் மேம். ஆரி ஒர்க் ரொம்ப பிடிச்சிருக்கு மேம். இப்போ போட போட வந்து எனக்கும் வந்து ப்ராக்டிஸ் ஆயிடுச்சு. இப்போ ஏதாவது ஒரு டிசைன்ஸ் பார்க்குறேன் அப்படின்னா கூட சரி இதை நம்ம எடுத்து பண்ணலாம் அப்படிங்கிற தைரியமும் இருக்கு மேம் எனக்கு. ஓகே மேம், தேங்க்யூ மேம். ஸோ ஃபைன், நீங்க வந்து இதே மாதிரி பெஸ்டா போங்க அண்ட் ஆரி ஒர்க்கோட சேர்த்து இதோட ஸ்டாப் பண்ணாதீங்க. ஓகே மேம். ஸோ இன்னும் டெய்லரிங் கத்துக்கோங்க, அடுத்தடுத்து வந்து கத்துக்கோங்க. பிகாஸ் ஆரி ஒர்க் வந்து உங்ககிட்ட ஒர்க் பண்ணுவாங்க, பட் இன்னொருத்தவங்ககிட்ட போய் ஸ்டிச் பண்ணுவாங்க. பட் நீங்க ஸ்டிச்சிங்கும் சேர்ந்து கத்துக்கோங்க, அப்போ உங்ககிட்டயும் அந்த ஆர்டர் வரும். இது முடிச்ச உடனே அப்பப்போ ட்ரெண்ட்ல என்னென்ன கோர்சஸ் இருக்கும் அது எல்லாமே ஜஸ்ட் லைக் தட் உங்களுக்கு தெரிஞ்சு வச்சுட்டீங்கன்னா எல்லா நாலேஜுமே உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஓகே மேம். ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச் மேம். ஓகே.